ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது சிவப்பு முளைக்கீரை. அதனோட பச்சை முளைக்கீரையும் மிக்ஸ் ஆகிருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க தோட்டம் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், கீரைகள் கிடைக்கும். இன்றைக்கி அவங்கள்ட்ட வாழைத்தண்டும் சிவப்பு முளைக்கீரையும் வாங்கியிருக்கேன். பார்க்கும்போதே பாருங்கள், அதனோட இலையை கலரை பார்க்கும்போது எப்படா சமைச்சு சாப்பிடணுன்னு இருக்குது. கடையிலலாம் வாங்கும் போது அந்த இலையோட கலரே மாறி இருக்கும். ஸோ பார்க்கவே இந்த கலர் பாருங்கள் அட்ராக்டிவாக இருக்குது. பச்சை முளைக்கீரையிலோட சிவப்பு முளைக்கீரையில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஏ, பி, சி, பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து இருக்குது. சி சத்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது. இரும்பு சத்து இருக்கிறதுனால ஊட்டச்சத்துக்கள் ரத்தத்தில் சேகுது. ரத்த சோகை வராமல் தடுக்குது. சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கீரையை சமைச்சிட்டு தண்டை தூக்கி போடாதீங்க. அந்த தண்டை வச்சு சூப்பு சாப்பிட்றதுனால ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் கரைக்க உதவுது. அது மட்டும் இல்லை, மூல நோய் இருக்கிறவங்க முளைக்கீரையோட துத்தி இலையும் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ நிறைய மருத்துவ குணங்கள் இந்த முளைக்கீரையில் இருக்குது. இளைத்த உடலை தேற்றவும் உடலுக்கு வலு சேர்க்கவுமே இந்த முளைக்கீரை உதவுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.